சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே இறுதி ஊர்வல நிகழ்வில் பட்டாசு வெடித்த போது நிகழ்ந்த விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், படுகாயமடைந்த அந்த 8 பேரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? சேலம் ஜலகண்டாபுரம் அருகே உள்ள சோரையான் வளவு பகுதியை சேர்ந்த சந்திரகவுண்டர் என்ற முதியவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இன்று அவரது உடல் அடக்கம் செய்ய உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்து வந்தனர். குறிப்பாக அவர் இறுதிச் சடங்கை துவங்கிய நிலையில் பட்டாசு வெடிக்க துவங்கியுள்ளனர். அப்பொழுது மாதையன் என்பவர் வீட்டுக்குள் எதிர்பாராத விதமாக பட்டாசு உள்ளே போனதால் வீட்டுக்குள் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீது பட்டாசு நெருப்பு விழுந்ததில் சோரையான் வளைவை சேர்ந்த தனபால், ரவி, செல்வராஜ், கண்ணன், அன்பு, செல்லம்மாள் உள்ளிட்ட 8 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் இறுதிச்சடங்கில் இருந்த நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 8 பேரையும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்பொழுது 8 பேரும் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதில் காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் அதிக அளவில் காயம் ஏற்படுவதன் காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முகம் மற்றும் கை மற்றும் இடுப்பு பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இது தொடர்பாக ஜலகண்டாபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டார்கள். இதை தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த சம்பந்தப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் ஜலகண்டாபுரம் பகுதியில் இருக்க அனைத்து மக்களையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.